அன்பான பிக்ஸ் சேனல் நேயர்களே, நாம் தமிழ் புத்தாண்டு பலன்கள் 2026 அந்த சீரீஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கோம். அதில் மேஷம் முதல் ரிஷபம் வரை, மேஷம் ரிஷபம் ஆகிய இந்த ரெண்டு ராசிக்கும் தமிழ் புத்தாண்டு பலன்கள் 2026 வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதோடைய லிங்க் பார்த்தீங்கன்னா நம்மளோட பிளேலிஸ்ட் இருக்கும், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நாம் இந்த வீடியோவில் மிதுன ராசிக்காரங்களுக்கான பலன்களை பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்கு போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, பராபவ ஆண்டு பர ஏப்ரல் 14, 2026 அன்னைக்கு பராபவ ஆண்டு பிறக்குது. தமிழ் வருடங்கள் 60, அதில் பராபவ ஆண்டு 1966-67 அந்த காலகட்டத்தில் வந்தது, 66 வந்தது. இப்போது 2026-2027 இந்த வருடத்தில் மறுபடியும் 60 ஆண்டுக்கு அப்புறம் பராபவ ஆண்டு வருது. இந்த பராபவ ஆண்டில் மிதுன ராசிக்காரங்களுக்கு எந்தெந்த பலன்கள் வரப்போகுது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன மெயினாக பார்க்க போகிறோம்னா, மெயினாக இந்த மிதுன ராசியை சார்ந்தவங்களுக்கு திருமணம் மற்றும் தொழில் இந்த விஷயத்தில் மிகப்பெரிய ஒரு நல்லது நடக்க போகுது. மிகப்பெரிய ஒரு விசேஷமான ஒரு வருடமாக இருக்க போகுது. அது ஏன் அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நான் இது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒன் பை ஒன்னாக நிறைய டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சரி, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 கிரகத்தை மெயினாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு குரு மற்றும் சனி. இந்த சனி மார்ச் மாதமே பெயர்ச்சி ஆகிடுச்சு. அதோடைய பலனை நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். அது மட்டும் இல்லாமல் இந்த குரு ஜூன் 2ஆம் தேதி பெயர்ச்சி ஆக போகிறார். உங்கள் மிதுன ராசியில் இப்பொழுது இருக்கிறார். இவர் கடக ராசியில் போயிட்டு உச்சமடைய போகிறார். ஏன் அப்படின்னா, இந்த குருவும் சனியும் தான் மெயினாக மிகப்பெரிய கிரகம். ரொம்ப கேப் விட்டு பெயர்ச்சி ஆகிறவர். மற்ற கிரகங்கள்லாம் பார்த்திங்கன்னா ராகு கேது அடுத்தது ஒரு பெரிய பெயர்ச்சியாக இருக்கும். மற்ற கிரகங்கள்லாம் பார்த்தா மாதத்தில் பயிற்சி ஆகிறதுனால அப்பப்போ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். அதனால் அதை பற்றி நம்ம ஒரி பண்ண தேவையில்லை. அப்படி பார்க்குறப்ப உங்களுக்கு இந்த சனி பகவான் பார்த்திங்கன்னா 8க்கும் 9க்கும் உடையவர். பாக்கியஸ்தானாதிபதியும் அவர் தான், அஷ்டமாதிபதியும் அவர் தான். அவர் தொழில் ஸ்தானத்தில் அமர்றாரு. சரி, இதை ஒரு பக்கம் வச்சுப்போம். அடுத்தது, இதுவரை கடந்த ஒரு வருஷமாக குரு பகவான் உங்கள் ராசியில் சஞ்சரித்து வந்தார். அந்த குரு பகவான் நிறைய நன்மைகளை செஞ்சிருந்தாலும் அலைச்சலை கொடுத்துருப்பார் கடந்த ஒரு ஆண்டா. வர்ற வருஷம் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, குரு பெயர்ச்சி ஆகுது. அதாவது ஜூன் 2, 2026 அப்புறம் மிதுன ராசிக்காரங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம்னு சொல்லலாம். வரவு, பண வரவு தாராளமாக இருக்கும். மிகப்பெரிய உச்சகட்ட வருவாயை நீங்கள் எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக. ஏன்னா இந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7க்கும் 10க்கும் உடையவர். இந்த 7க்கும் 10க்கும் உடையவர் 2ல் உச்சமடைகிறப்ப, எப்பொழுதெல்லாம் உச்சமடைகிறாரோ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வருவாயை உங்களுக்கு ஈட்டலாம். யாரெல்லாம் தொழிலில் இருக்காங்களோ, யாருக்கெல்லாம் திருமணமாக போதோ அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட் அடிக்கும். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு உச்சக்கட்ட வரன் கிடைக்கும் இந்த டைமில். அதே போல் பார்த்தா தொழிலையும் பார்த்தீங்கன்னா உச்சக்கட்ட வருமானம் உங்களுக்கு அடையும் நேரம். எப்படி பார்த்தாலும் இந்த தொழில் மூலமாகவோ திருமணம் மூலமாகவோ மிகப்பெரிய ஜாக்பாட் இந்த டைமில் அடிக்க போகுது உங்களுக்கு இந்த பராபவ ஆண்டில். அதே போல் இந்த தொழில்னு சொல்கிறப்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் டிஎன்ஏபியில் இருக்கவங்க, எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க, எலக்ட்ரிக்கல் ஒர்க் பண்ணுறவங்க, எலக்ட்ரீஷியன்ஸு, எலக்ட்ரானிக் ஷாப் வச்சுருக்கவங்க, பெட்ரோலியம் ஷாப்பு, பெட்ரோல் பங்க்கு எல்லாம் வச்சுருக்கவங்க, அதே போல் பார்த்திங்கன்னா ஃபாரினில் ஒர்க் பண்ணுறவங்க, கவர்மெண்ட் ஜாபில் ஒர்க் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சேஞ்சஸ் நடக்கும், மிகப்பெரிய மாற்றங்கள் நடக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ், செமிகண்டக்டர் அந்த சொல்லுவாங்கள்ல எலக்ட்ரானிக்ஸ், அது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த துறை இந்த ஒரு வருடத்தில் மிகப்பெரிய வளர்ச்சி நம்ம இந்தியாவில் அடைய போகுது. ஏன்னா குரு பகவான் உச்சமடைஞ்ச குரு பகவான் அவருடைய வீட்டையே பார்க்குறார். இந்த ராகு கர்மா ஒர்க் பண்ணும். அப்படி பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சேஞ்சஸ், அதுவும் சனி அங்கே இருக்கார். சனி இருந்தாலே ஒரு மாற்றம், மிகப்பெரிய மாற்றம் நடக்கும்னு அர்த்தம். அந்த வீட்டில் இருக்கிறதுனால மிகப்பெரிய சேஞ்சஸ் நடக்கும். ஸோ மிதுன ராசியில் இருந்து எலக்ட்ரிஷியன், எலக்ட்ரானிக்ஸு, ஃபாரின் ஜாப், ஃபாரினில் யாராச்சும் ஒர்க் பண்ணாலோ, ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியாக வாய்ப்பை தேடிக்கிட்டு இருந்தாலோ அவங்களுக்கு எல்லாமே நான் இப்போ குரு பெயர்ச்சி ஆனோடனே ரெடியாக இருக்குது.
அதே போல் டாக்டர்ஸாக இருக்காங்க பார்த்தீங்களா, மெடிக்கல் ஃபீல்டில் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கும் மிகப்பெரிய மிதுன ராசிலேருந்து நான் சொன்ன அந்த ஃபீல்டில் இருந்தாங்கன்னா அவங்க எல்லாருக்குமே வந்து நான் சொல்கிறது அப்படியே நடக்கும். மெடிக்கல் லைனில் எதுவாக இருந்தாலும் டாக்டர், நர்ஸு, கம்பவுண்டர் எதுவாக இருந்தாலும் சரி, ஃபார்மசிஸ்ட்டு எதுவாக இருந்தாலும், சைக்காலஜிஸ்ட்டு யாராக இருந்தாலும் சரி, மெடிசன் சம்மந்தப்பட்ட யாராக இருந்தாலும் சரி, அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, எலக்ட்ரீஷியன்ஸு, எலக்ட்ரானிக்ஸு, பெட்ரோல் பங்க் வச்சுருக்கவங்க, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஃபாரினில் ஒர்க் பண்ணுறவங்க, கவர்மெண்ட் ஜாபில் ஒர்க் பண்ணுறவங்க, இந்த நபர்கள் இந்த ஃபீல்டில் இருக்க யாராக இருந்தாலும் சரி, மிதுன ராசியாக இருந்தாங்கன்னா அவங்க வந்து மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உங்களுக்கு உங்கள் வீடை தேடி வரப்போகுது அப்படின்னு தான் சொல்லலாம். வர ஜூன் 2க்கு அப்புறம். சரிங்களா? அதே போல் பார்த்தீங்கன்னா ராகு கேது பயிற்சியும் உங்களுக்கு வர்ற டிசம்பர் வரைக்கும் சாதகமாகவே இருக்குது. டிசம்பருக்கு அப்புறம், டிசம்பர்னா 27க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜனவரியிலேருந்து அந்த அடுத்த 3 மாதம் இருக்குல்ல, அந்த டைமில் வந்து நாவடக்கம் ரொம்ப முக்கியம். ஏன்னா ரெண்டில் வந்து கேது பகவான் அமர்றாரு. ஸோ குடும்பத்தில் பிரச்சனைகளை உருவாக்குறாரு நீங்கள் பேசுறதுனால. ஸோ வார்த்தையை வர்றப்ப யோசித்து நிதானமாக 10 வார்த்தை பேசுகிற இடத்துல ஒரு வார்த்தை பேசணும். இதை மட்டும் நீங்கள் பண்ணிங்கன்னா போதும். இந்த ஒரு ஆண்டு ரொம்ப 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 உங்களுக்கு சூப்பரான ஆண்டாகவே உங்களுக்கு அமையும். அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா மேரேஜ் விஷயத்தில் வந்து எல்லாருமே எப்படி சொல்லுவாங்கன்னா, இந்த ஆண்டு வந்து குருவோட பார்வை வந்து உங்கள் 7ஆம் வீட்டில் படலை அப்படி சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. உங்களுடைய 7ஆம் அதிபதி குரு, அவர் உச்சமடையுது, அது அடைகிறாரு. அது ஒன்றே போதும். உங்களுக்கு திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகும், திருமணத்துக்காக வெயிட் பண்ணுறவங்களுக்கு திருமணம் ஆகும், திருமணம் ஆகாமல் பல வருஷமாக இருக்கவங்களுக்கு ஆகும், திருமணமாய் டிவோர்ஸ் ஆனவங்க இல்லை கணவனை மனைவியை இழந்தவங்களுக்கு மறு ஒரு திருமணம் பண்ணுற வாய்ப்பு இருக்குமா, இந்த வருடம் கண்டிப்பாக நடக்கும். சரிங்களா? குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிட்டும். ஓகேங்களா? தொழில் பண்ணுறவங்களுக்கு தொழில் வந்து தாராளமாக நல்ல விதமான அனுகூலங்கள் இவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சரிங்களா? அதே போல் வந்து மாணவர்கள்லாம் பார்த்திங்கன்னா வந்து யாரெல்லாம் மெடிக்கல் ஃபீல்டில் வந்து ட்ரை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து இந்த ஆண்டு மிதுன ராசியாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஆண்டு தொடக்கத்திலே பார்த்திங்கன்னா 4ஆம் அதிபதி புதன் வந்து மீன வீட்டில் இருக்கிறது ஒரு நல்ல விஷயம். ஸோ மெடிசின் ட்ரை பண்ணுறவங்களுக்கு நல்ல மார்க்ஸ், எதிர்பார்க்கும் மார்க்ஸ் அவங்களுக்கு கிடைக்கும் நீட்லலாம். சரிங்களா? குறிப்பாக பார்த்தீங்கன்னா யார் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்காங்களே, போலீஸ் டிபார்ட்மெண்ட்ஸு அண்ட் மெடிசனல் ஃபீல்ட்ஸில் இருக்காங்களே, அந்த நபர்கள்லாம் இந்த ஒரு ஆண்டு வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். விபத்துக்கள் யாருக்காச்சும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அது மட்டும்தான் ஒரே ஒரு விஷயம். அதுவும் குறிப்பாக வந்து மிதுன ராசியில் பிறந்தவங்களாக இருந்தாங்கன்னா, மிதுன ராசியில் பிறந்து மெடிசன் ஃபீல்ட்லேயும் பொலிட்டீஷியன்ஸாகவோ இருந்து, அதே போல் வந்து பொலிட்டீஷியனாகவோ இல்லை மிலிட்ரிலேயோ இல்லை போலீஸாகவோ இல்லைனா மெடிசனல் ஃபீல்ட், இதில் இருக்கவங்கெல்லாம் ரொம்ப 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 கவனமாக இருக்கணும். இது ஒரு ஆண்டு விபத்துக்கள் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.